ஆரோக்கிய உலக மரச்செக்கு வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். சமீபகால ஆரோக்கிய உலக மரச்செக்கு வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். சமீப காலமாக தான் இந்த இணையதளத்தில் வந்து நம்முடைய நிறுவனத்துடைய எண்ணெய் ஆட்டுறது பாட்டில் குடிக்கிறதெல்லாம் போட்டுட்ருக்கோம். கடந்த 12 வருஷமாக அதற்கான முயற்சி நாங்கள் எடுக்கலை. இப்போ வந்து சமீபமாக இந்த இணையதளத்தில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறோம். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 20 மணி நேரத்துக்கு முன்னாடி வாசு தீபா அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அவங்களுக்கு புரிதலுக்காக பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது முதன்மையான கருத்து என்ன, எனக்கு அழுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஐயா, நாங்கள் அழுக்கு எண்ணெய் கொடுக்கவில்லைங்க ஐயா. நாங்கள் அழுக்கானவர்கள் இல்லை. நாங்கள் அழுக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டிய சூழலும் இல்லை. அப்படி ஒரு பாவச் செயல் செய்ய வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை. முதலாவது என்னுடைய நிலைப்பாடு இதுதான். மற்றும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தொழிற்சாலைகள் எடுக்கப்படும் எண்ணெய் மட்டுமே சுத்தமானது ஆரோக்கியமானதுன்னு போட்டிருக்கீங்க. இருக்கலாம், அதை மறுக்கலை. ஆனால் சிறு தொழிற்சாலைகளில் எங்களுடைய நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிற்சாலைகளுங்க. சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் ஆரோக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் ஆரோக்கியமாக பண்ணுறாங்கிறீங்களா? அதில் எதுவும் தவறுகள் நடப்பதே இல்லையா? நீங்கள் வாங்கக்கூடிய பெரிய தொழிற்சாலை அத்தனை பொருட்களும் நியாயமாகவும் தர்மமாகவும் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி இல்லை இல்லைங்கய்யா. சிறு தொழில்களுடைய நிறுவனங்கள்லையும் சுகாதாரமாக பல பேர் செய்கிறாங்க. 1-2 பேர் வந்து விதிவிலக்கு, எல்லா தொழிலையும் விதிவிலக்கு இருக்குது. அதுபோல் எல்லா இதுலேயும் விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமே சிறந்தது என்று பதிவிட்டிருக்கிறீங்க. அதனால அந்த கருத்தில் வந்து நான் வந்து மாறுபடுறேன். சிறிய தொழிற்சாலையிலையும் பார்த்தீங்கன்னா தரமானதை வந்து எல்லா மக்களையும் இந்தியா முழுக்க இமை முதல் குமரி வரை உள்ள மக்கள் வந்து தரமான எண்ணெய் சிறு தொழிற்சாலையில் பொருட்கள், எல்லா பொருட்களும் எண்ணெய் மட்டும் இல்லை, சாப்பிடக்கூடிய ஒரு பானிபூரி கடை இருக்கலாம், ஒரு தட்டுவடை செட்டாக இருக்கலாம், ஒரு காரப்பொரி வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கலாம், ஒரு காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சு விற்கிறவராக இருக்கலாம், ஒரு மீன் கடைக்காரராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். எல்லாம் சிறு தொழில்கள்ங்க. அந்த தொழில்களுக்கு எல்லாமே பல பேர் வந்து நியாயமாக தான் நடந்துக்கிறாங்க. ஒரு சில பேர் தப்பு பண்ணுறது அது விதிவிலக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய தொழிற்சாலையில் மட்டும்தான் வந்து சுத்திகரி பண்ணி எல்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. பண்ணலாம். சுத்திகரிப்பு ஏன் பண்ணணும்? சுத்திகரிப்பு ஏன் பண்ணுறீங்க? அதில் அவ்வளோ இது இருக்குதுன்னு நினச்சிக்குவீங்களா? நாங்கள் மரச்செக்கில் ஆட்டுறதெல்லாம் பாரம்பரியம். நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து சுத்திகரிப்பு பண்ணுங்க ஐயா. நீங்கள் சுத்திகரிப்பு பண்ண எண்ணெயெல்லாம் நல்லா எண்ணெய்ன்னு சொல்கிறீங்களே, அந்த சுத்திகரிப்புள்ள மெழுகு சேர்த்துறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைண்ட் அப்படின்னாவே சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்புள்ள பெட்ரோல்லேருந்து எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெயில் இருக்கக்கூடிய வந்து மெழுகு வேக்ஸு, அந்த வேக்ஸை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே கலக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த வேக்ஸ்களை தான் சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. அந்த வேக்ஸ் வந்து எவ்வளோ உடம்புக்கு தீங்கானது உங்களுக்கு நான் சொல்லித்தல இருந்தால் நான் சொல்கிறேன். எங்கள் எண்ணெயும் மற்ற எண்ணெய்களுக்கும் மரச்செக்கு எண்ணெய் எங்களை போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த பதில் தான். அவங்களுடைய ஒட்டுமொத்த சார்பாக தான் இந்த பதிலே போகிறேன். எங்கேருந்து இந்தியா முழுக்க உள்ள மரச்செக்கில் சிறு தொழில் பண்ணக்கூடிய செக்காரர்களுக்கு சார்பாக தான் அந்த பதில் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எங்களுடைய மரச்செக்கு எண்ணெய்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிம்னின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வேக்ஸ் போட்டு சுத்திகரிப்பு பண்ணுற சமையல் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்தும் போது அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் அறைக்கு மேலே சுத்தம் போடும் போது தாளிக்கும் போதெல்லாம் போடுவாங்க. அந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா இப்போ மாதக்கணக்காக அந்த ஃபேனை சுத்தம் பண்ணினா அது எண்ணெய் உழுது மாதிரி உழுவும், செவுத்தில் உழுதுகிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க ஐயா? வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த மெழுகு ஆவியாக போய் அந்த ஃபேனில் பட்டு அந்த காற்றுல பட்டு அதில் அழுக்கு புரிஞ்சு அது எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உழுதுகிட்டு இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் இதுவே வந்து நீங்கள் எங்கள் மரச்செக்கு எண்ணெய்களை பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். எதுவுமே பார்க்காம நீங்கள் பயன்படுத்தாமல் பொதுவாக சொல்கிறது வந்து ஏற்றக்கூடியதில்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
குழப்ப வேண்டாம், சூனியக்காரின்னு சொல்லிக்கிறீங்க. ஐயா, சூனியக்காரிங்கிற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. யார் சூனியக்காரி? யார் சூனியம் வைக்கிறா? யாருக்கு சூனியம் வைக்கிறா? நீங்கள் சூனியம் வச்சவங்களாம் பெரிய கோடீஸ்வரனா பிழைக்கிறாங்க ஐயா. எங்களை போல் சிறு தொழில் பண்ணுறவங்கலாம் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் தான். எங்களுக்கு தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், குழந்தையுடைய கல்வி. இதுக்காகத்தான் நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் முடிய நாங்கள் ஒரு மிகப்பெரிய முதலீட்டை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய தொழில் பண்ணுறோம். எங்களை போன்ற சிறு தொழில்களை இதுக்காகத்தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம். ஆகவே எங்களை போன்ற சிறு தொழில்கள்காரையில் வந்து இப்படி தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிற தயவுசெய்து பொது வழியில் வந்து தவிர்த்து கொள்ளுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கிறீங்க, அனைத்து பாக்டீரியா எண்ணெயிலெல்லாம் வந்து பயன்படுத்த கெட்ட கிருமிகளாக இருக்குங்கிறீங்க. அதாவது எங்கள் நிறுவனம் ஆரோக்கிய உலகம் மரச்செக்கு எண்ணெய் உற்பத்தியகத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, புரிஞ்சுட்டிங்களா? இது மாநில அரசு இல்லைங்க, இந்தியாவே ஆளக்கூடிய மத்திய அரசு. அந்த மத்திய அரசுடைய தரச்சான்றிதழ், அதாவது உணவுக்கு பார்த்தீங்கன்னா FSSAIன்னு இருக்கு, அந்த சான்றிதழ் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அக்மார்க் தரச்சான்றிதழ், மத்திய அரசுடைய அக்மார்க். உணவு வந்து சரியான நல்ல உணவா, அதை மனிதர்களுக்கு ஏற்ற உணவா, அதை மனிதர்கள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி தரச்சான்றிதழ் கொடுக்குறாங்க. எப்படி தரச்சான்றிதழ் கொடுக்குறாங்க? நாங்கள் 500 லிட்டர் 1000 லிட்டர் எண்ணெய் ஆட்டி வச்சுட்டோம்னா, அது கடலெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய்யா இருக்கட்டும், நல்லெண்ணெயாக இருக்கட்டும், இதை வந்து நாங்கள் ஆட்டினைய அந்த அதிகாரிகள் வந்து நேரில் ஆய்வு பண்ணி அதுலேருந்து சாம்பிள்கள் தர பரிசோதனை எடுத்துகிட்டு போய் அந்த தரத்தை பரிசோதனை பண்ணி பின்னாடி தான் எங்கள் எண்ணெயை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லேபிள் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா மேலே விட்டுற பாட்டில் கூட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கிரேட் 1, கிரேட் 2, அன்கிரேடு. கிரேட் 1 சமையலுக்கு பயன்படுத்தலாம், கிரேட் 2 சமையலுக்கு பயன்படுத்தலாம், அன்கிரேடு மட்டும் தான் சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆகவே எங்களுடைய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையோ நினச்சிட்டு எங்களை சொல்கிறீங்க, கிடையாதுங்க. நாங்கள் தர்மத்தின் வழியில் வந்து தொழில் செய்கிறோம். தர்மத்தை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். ஆரோக்கிய உலகம் வந்து எனக்கு தர்மத்தின் பாதை விட்டு எந்த வினாடி கூட விலகாது. அதனால தர்மத்தின்படி தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். அதனால மத்திய அரசுடைய தரச்சான்றிதழ் தான் படித்து அவங்க பரிசோதனை பண்ண பின்னாடி தான், அவங்க ஓகே சொன்ன பின்னாடி தான் அவங்க ஒரு 1000 லிட்டர் நாங்கள் உற்பத்தி பண்ணி அந்த சாம்பிள் போச்சுன்னா அந்த 1000 லிட்டருக்கு உண்டான ஸ்டிக்கர் தான் கொடுக்குறாங்க. அதில் 1/2 லிட்டரா 1 லிட்டரா எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி மொத்தம் 1000 லிட்டருக்கு உண்டான ஸ்டிக்கர் தான் கொடுக்குறாங்க. அவங்க எச்செல்லாம் கொடுக்கறது இல்லை. அதனால இதில் எந்த வித தவறு நடக்கிறதுக்கு நீங்கள் நினைப்பது போல இல்லை. ஆகவே தீர விசாரிங்க. கண்ணில் பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லைங்க, காதில் கேட்கறதெல்லாம் உண்மை இல்லைங்க. தீர விசாரிக்கணும். தீர விசாரிச்சா தான் விசாரிச்சா தான் உண்மை என்ன புரியும். அது மட்டும் இல்லாமல் யார் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. எங்களுடைய நிலைப்பாட்டில் 5 நிலைப்பாடுங்க. பாருங்க, 5 நிலைப்பாடு நாங்கள் வச்சுருக்கோம். எங்களையே முழுமையாக நம்பினீங்கன்னா எங்கள்கிட்ட உள்ள எண்ணெய் வாங்கிக்கிங்க. நாங்கள் ஆட்டி வச்சுருக்கோம், தேங்காய் கடலான நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் மறைச்சிக்கலாம் ஆட்டி வச்சுருக்கோம், அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்க விருப்பம் இல்லையா அப்படின்னா நாங்கள் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். செய்கிற இடத்துல செய்ய நாங்கள் ஆட்டிகிட்டு இருக்க நீங்கள் வாங்கிக்கலாம். 2வது. 3 பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்டயே வந்து தேங்காய் கடலை எள்ளு கொட்டை முத்தெல்லாம் இருக்கு, எங்கள்கிட்டயே கொள்முதல் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் ஆட்டி கொடுக்குறோம். 3வது. 4வது, எங்கள்கிட்ட வந்து இருக்கிற பொருள் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே உங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, உங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க, யாராவது தோட்டத்தில் விளைஞ்சி இருந்ததுன்னா அந்த கடலையோ எள்ளோ தேங்காயோ கொட்டை முத்தோ கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பொருள் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஆட்டி தருவோம். அதுக்கு உண்டான கூலி கொடுத்தீங்கன்னா போதும். அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 5வதாக வந்து 5வது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். நாங்கள் ஆட்டுறது உங்களுக்கு பிடிக்கல, அதாவது நீங்களே பொருள் கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஆட்டி கொடுக்குறது சரியில்லைன்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்காக உலகத்தில் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஆரோக்கிய உலகம் உறுதி கொண்டு சொல்கிறோம். நீங்கள் வந்து நீங்களே எங்களுடைய நிறுவனத்துக்கு வரலாம், உங்கள் பொருளை கொண்டுட்டு வரலாம். உங்களுக்கு செக்கில் ஆட்ட தெரிஞ்சாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு ஆட்ட தெரிஞ்சாலோ அல்லது உங்களுக்கு உறவினருக்கு ஆட்டி பழக்கம் இருந்ததுன்னா நீங்களே ஆட்டி நீங்களே அந்த எண்ணெயை கொண்டு போய்க்கலாம், நீங்களே வீட்டுக்கு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு 5 விதமான உங்களுக்கு வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்குறோம். இந்த 5 விதமான வாய்ப்புகள் நீங்கள் ஏதோ பயன்படுத்திங்க. இது எல்லாமே பயன்படுத்த முடியலன்னு இந்த 5மே பயன்படுத்த முடியலாம். இன்னொரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு ஆட்ட தெரில, உங்களுக்கு தூய்மையாக என்ன வேணும், உங்களுக்கு உங்கள்கிட்டே இப்படி வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டில் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அப்படின்னு இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நல்ல தரமான மிஷின் எங்கே வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன். நியாயமான விலையில் வாங்கி தரேன், கேரண்டியோடு வாங்கி தரேன்.
உங்களுக்கு எங்களுடைய ஊழியர் வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து உங்களுக்கு ஆற்றக்கு பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு பயிற்சி நாங்கள் உங்கள் வீட்டிலேயோ உங்களுடைய நிறுவனத்திலேயே வந்து நாங்கள் எங்கள் ஊழியர்களை விட்டு அந்த உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சி பெற்றுட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுங்க. நீங்கள் தரமான பொருள் நீங்கள் முதல்ல எடுத்துக்கங்க. உங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உலகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கு நீங்களும் ஒரு பயணம் பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய நிறுவனத்து பேர் ஆரோக்கிய உலகம். உலகம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் என்னுடைய நிறுவனத்து பேரை ஆரோக்கிய உலகமாக வச்சேன். புரியுதுங்களாங்க ஐயா? அதனால 6வது நான் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா மிஷினுங்க வாங்குறேங்க சொல்லியிருக்கேன். எங்கே கொள்முதல் பண்ணணும்னு சொல்லுவேன். எப்படி தரமாக வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். எந்த ஊரில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சரியான தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் பொது வலைதளங்களில் வந்து உங்களுக்கு எதாக இருந்தாலும் எங்களுடைய தொடர்பு நான் சொல்கிறேன். நேரில் வாங்க. எங்களுடைய மெயில் ஐடி இருக்குது. நான் ஒன்றும் கண்ணை கட்டிட்டு உங்களையெல்லாம் வாங்க சொல்லிங்கய்யா. திறந்த மனதோடு வந்தீங்கன்னா எங்களை வந்து தெரியும். நீங்கள் மஞ்சள் கண்ணாடி போட்டு என்னை பார்த்தீங்கன்னா மஞ்சளாக தான் தெரியும். நீல நிற கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தா நீல நிறமாக தான் தெரியும். அதனால் நீங்கள் என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து நேரில் வாங்க. எங்களுடைய தொடர்பை குறிச்சிக்கங்க. 87 78 40,001. புரியுதுங்களா? 87 78 40,001 அந்த எண்ணுக்கு என்னை கூப்பிடுங்க. என்னுடைய பிரகாஷ், தமிழ்நாடு, ஈரோடு. அதனால் இந்த வாசு தீபா அவங்களுக்கு நான் நீங்கள் பதிவிட்டதுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை சொன்னீங்கன்னா தான் நான் என்னுடைய பதில் சொல்ல முடியும். ஆகவே நீங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும். உலக ஆரோக்கியமாக இருக்கிறதே என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.